அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் எல்லா வளமும் பெற்று மிக சிறப்பாக ஆனந்தமாக எல்லாரும் இருக்கணும். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் தினசரி உங்களோடு நான் சந்திப்புல இருந்துகிட்டு இருக்கிறேன். கடவுளுடைய ஆசீர்வாதத்துல தொடர்ந்து இந்த சந்திப்பு கிடைக்கட்டும். இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஒரு தலைப்பு, உனக்கான இடத்தை தேடு. இப்படிதான் நாங்க தம்ப்நெயில் வச்சிருக்கிறோம். இது என்னங்க இது உனக்கான இடத்தை தேடு அப்படின்னா, எனக்கான இடம் என்ன தேடாம இருக்கனா, இல்ல கிடைக்காம இருக்கா, இல்ல இப்ப நான் இருக்கிறது எனக்கான இடம் இல்லையா அப்படின்னு தான் நம்மளுடைய கேள்வியில பதில் இருக்கும் இல்லையா? உனக்கான இடத்தை தேடு அப்படின்னா நமக்குன்னு ஒரு முகவரி வேணும். இந்த உலகத்துல கடந்த காலங்கள்ல ஒரு விஐபி ஆனவர்கள் யார் யாரெல்லாம் அப்படின்னா, அவங்களுக்கான திறமைய வெளிக்காட்டியிருக்கிறாங்க, அவங்களுக்கான இடத்தை தேடி இருக்காங்க. அதனாலதான் அந்த இடம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அது பேரறிஞர்கள்ல இருந்து பாத்தீங்கன்னா, சினிமா ஸ்டார்ல இருந்து பாத்தீங்கன்னா, எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு இடத்தை தேடி அந்த இடத்துக்குள்ள வந்திருக்கிறாங்க. ரொம்ப லாங் டிராவல். இந்த லாங் டிராவல் அதுதான் சக்சஸ் உண்டாக்கும். இந்த மழையில காளான் முளைக்குதுன்னு சொல்லுவாங்க. நேத்தி பெஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காளான் அப்படின்வாங்க. அதெல்லாம் செட் ஆகாது. மறுநாளே மழை நின்று போனோன்னு அந்த காளான் போயிடும். மிஞ்சி போனா 2 நாள் லைஃப். அப்போ உங்களுக்கான ஒரு இடத்தை தேடணும்னா நமக்கு லாங் டிராவல், லைஃப்ல லாங் டிராவல் பண்ணியே ஆகும். இந்த லாங் டிராவல் பண்ணும்போது நிறைய முட்டுக்கட்டைகள் வரும். நமக்கான இடத்தெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் தேட முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. நம்ம வாழ்க்கையிலே பாருங்களேன், நிறைய கனவுகளோடு தான் பிறக்கிறோம். நம்ம ஒவ்வொரு நாளும் காலையில பிறக்கிறது கனவோடு தான் இல்லையா? யாராவது கனவு இல்லாம பிறப்பீங்களா? காலையில பொழுது விடியுது, அப்பா இன்னைக்கு ஒண்ணுமே கிடையாதுப்பா. நீங்க ஒண்ணு கேட்கலாம், சார் இன்னைக்கு லீவுனா நாங்க ஒண்ணுமே நினைக்க மாட்டோமே. இல்லையே, லீவுனா கூட என்ன நினைப்போம்? எத்தனை வீட்டுல எங்க ரிமோட் எங்க கையிலே இருந்தா போதும்னு நினைக்கிறவங்க இருக்காங்களா இல்லையா? இன்னைக்கு ஒரு வீடு இருக்குன்னா டிவி இருக்கு, டிவி ஒரு ரிமோட் தான் இருக்கு. ஒரு சேனல் பார்க்கணும்னு ஆசைப்படும் போது சண்டை வருதா இல்லையா? அப்போ நம்மளுடைய கணிப்பு என்ன? இன்னைக்கு நம்ம கையில ரிமோட் இருக்கணும், இன்னைக்கு பிரியாணி சாப்பிடணும், இன்னைக்கு இந்த டிஷ் பண்ணி சாப்பிடணும் நினைப்போமா நினைக்க மாட்டோமா? வீட்டுல பெண்கள் என்ன நினைப்பாங்க? இன்னைக்கு நம்ம வெளியில போய் சாப்பிடணும். ஆண்கள் என்ன பண்ணுவோம்? இன்னைக்கு பிரியாணி சாப்பிடுவோம் வீட்டுல நினைப்போம். பெண்கள் என்ன நினைப்பாங்க? இன்னைக்கு நம்ம ஹோட்டல்ல போயிட்டு சாப்பிடுவோம். ஏதோ ஒரு கனவு, ஏதோ ஒரு எண்ணத்தோடு தான் நாம் பிறக்கிறோம். ஆனா அது நடக்குதா? யோசிச்சு பாருங்க, அது நடக்குதா? எங்கேயும் ஒரு மிஸ் ஆகுது. அப்போ நம்ம லைஃப்ல நமக்கான இடத்தை தேடுனா அதுல ஒரு பெரிய விஷயம் இருக்குங்க. நம்ம நிம்மதிங்கிறது நம்ம சந்தோஷமா இருக்கிறத பார்க்கும்போது தான் நமக்கு நிம்மதி கிடைக்கும். பெரும்பகுதி நம்ம சந்தோஷமா இருக்கிறத பார்க்கறதே கிடையாது. அதனாலதான் நமக்கு நிம்மதி கிடைக்க மாட்டேங்குது. அது எங்கேயோ தொலைதூரத்துல இருக்கு. முதல்ல நம்மளுடைய திட்டங்கள் என்ன அப்படின்னு விரிவா பிளான் போடுங்க. மேஷத்தில் பிறந்து சூரியன் உச்சம் பெற்று செவ்வாய் ஆட்சி பெற்று சனியே நீசமானாலும் தனக்கென்று ஒரு நிகரான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்டு கொண்டிருப்பவர்கள் இந்த மேஷராசிக்காரர்கள். நிகரா, எனக்கு நிகர் நான் தான், எனக்கு நிகர் நான் தான். இதுதான் மேஷத்தோடைய தீம். உங்களை பீட் பண்றதுக்கு யாருமே இன்னும் வரல, பீட் பண்ண முடியல, தவிக்கிறாங்க. இன்னொன்னு, உங்களை அறிந்து கொள்ள முடியல. உங்க ஃபேமிலியிலே பாத்தீங்கன்னா மேஷராசியில் அப்பாவோ அம்மாவோ இருந்தா பிள்ளைங்க சொல்லுவாங்க, எங்க அப்பாவை எங்களால புரிஞ்சுக்கவே முடியல, எங்க அம்மாவை என்னால புரிஞ்சுக்கவே முடியல, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. சரி, பிள்ளைங்க மேஷராசியில இருந்து அப்பா அம்மா சொல்லுவாங்க, என் பிள்ளைய என்னால புரிஞ்சுக்கவே முடியலைங்க, அவன் என்ன நினைக்கிறான்னு என்னால யோசிக்க முடியல. அப்ப
இன்னொருத்தவர்களால் கண்டுபிடிக்க முடியாத களமாக விளங்கக்கூடியவர்கள் மேஷராசிக்காரர்கள். அப்படிப்பட்ட மேஷராசிக்காரர்கள் தனக்கான இடத்தை தேடுவது மிகப்பெரிய டிராவல், ஈஸியா கிடைக்காது. மேஷராசிக்காரர்களுக்கு இளம் வயதிலிருந்தே பாத்தீங்கன்னா தேடுதல் வேட்டை இருந்துகிட்டே இருக்கும். சின்ன வயசில் இருந்து நிறைய அவமானங்களை சந்தித்து கொண்டே வருபவர்கள். இந்த உள் அவமானம்னு ஒண்ணு இருக்கும். பெரிய பணக்கார வீட்டிலேயே மேஷராசி பிள்ளை பிறந்திருந்தாலும் அந்த பணக்கார வீட்டிலேயே பிறந்திருந்த பிள்ளை என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இந்த தம்பிக்கு ஒண்ணும் தெரியாதுங்க, அவங்க அப்பாவுக்கு தான் எல்லாம் தெரியும். இந்த பாப்பாவுக்கு ஒண்ணும் தெரியாதுங்க, அவங்க அம்மாவுக்கு தான் எல்லாம் தெரியும். இதுவும் ஒரு அவமானம் தானே. இந்த பிள்ளைங்க எனக்கு தெரியும் அப்படிங்கிறத முன்னுருவாங்க, காட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை, அந்த வாய்ப்பு கிடைக்கப்படாது. அப்ப மேஷராசிக்காரர்கள் எப்பதான் தன்னுடைய வாய்ப்பை வெளியில கொண்டு வர முடியும்னா அவங்க என்னைக்கு தனியாக வருகிறார்களோ அன்றுதான் மேஷராசி தன் திறமையை உணர முடியும். நல்ல கவனிங்க, மேஷராசிக்காரர்கள் தனித்து பிம்பமா வரணும். நீங்க கூட்டத்தோடு இருக்கக்கூடியவரா இருந்தீங்கன்னா உங்களுக்கான இடத்தை நீங்க தேடவே முடியாது, உங்களுக்கான இடம் கிடைக்கவே கிடைக்காது. நீங்க ஒண்ணு கேட்கலாம், மேஷத்துல பிறந்து இன்னைக்கு கூட்டோடு இருக்காங்களே, இன்னைக்கு கூட்டோடு இருக்காங்கன்னா அவங்களுடைய வெற்றியில் கூட்டோடு இருப்பார்கள். அவங்க பெற்ற வெற்றியினால் 10 பேர் கூட்டம் சேருவான். ஆனா அந்த வெற்றி எப்ப கிடைக்க ஆரம்பிச்சிருக்கும் அப்படின்னா இவங்க என்னைக்கு தனிச்சு வெளியில வராங்களோ அதை பார்த்துதான் வெற்றி நம்ம கிட்ட வரும். ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, ஒரு பள்ளிக்கூடமா 100 ஸ்டூடெண்ட் இல்ல ஒரு 500 ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்கன்னா அதுல ஒருத்தர் தான் மாவட்டத்தின் முதலிடத்துக்கு வருவான், மாநிலத்துல முதலிடமா வருவான். உண்டா இல்லையா? அந்த முதலிடம் ஒரு ஆள் பிடிக்கிறாங்கல்ல, அதே மாதிரிதான் நாம தனித்து வரணும். மேஷம் நல்ல ஒரு தீமை எடுத்துக்குங்க. மேஷராசிக்கு ரொம்ப பெஸ்டா எதுல வரலாம்? மேஷராசியில பிறந்துட்டோம், சரி நாங்க தனித்து வரணும் ஆசைப்படுறோங்க, நீங்க சொல்ற மாதிரியே நாங்க பிளானுக்கு வரோம், உனக்கான இடத்தை தேடுங்கிறீங்க, எங்களுக்காக பேசுறீங்க, ரைட்டு. நாங்க எந்த வயதில் இருந்தவர்களாக இருக்கட்டும் அந்த வயதிலும் உங்களுக்கான இடத்தை நீங்க தேடலாம், தப்பு இல்லை, கண்டிப்பா கிடைக்கும். போற பிளான் தான் கரெக்டா இருக்கணும், அவ்வளவுதான். அப்ப என்ன பண்ணணும், எந்த வயதுல இருந்தாலும் அந்த பிளானுக்குள்ள போறோம். முதல்ல ஒரு தீம் எடுத்துக்கிறோம், நான் யார் அப்படிங்கிறத முதல்ல நீங்க உணரணும். என்னால எது முடியும், இது மேஷராசி முதல்ல முடிவு பண்ணணும். என்னால இதுதான் முடியும், என் கான்செப்ட் இதுதான், என்னுடைய இலக்கு அதுதான். அப்பதான் இடத்தை தேர்ந்தெடுக்க முடியும், இல்லைன்னா இடத்தை தேர்ந்தெடுக்க முடியாது. உங்களுடைய தேடுதலே முதல்ல உனக்கான இடத்தை தேடுன்னு நான் ஒரு வார்த்தையில் முடிச்சுட்டேன். தேடுவதற்கே நான் யாருன்னு தெரிஞ்சாதான் தேட முடியும். அப்ப மேஷம் எதை நோக்கி பயணம் செய்யலாம்? இந்த உலகத்தில நீங்க தனித்துவமாக முதல்ல வர வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கணும். ஒரு ஊராக இருக்கட்டும், கிராமமா இருக்கட்டும், நாடா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், உங்களை வெளியில கொண்டு வாங்க. இதுதான் உங்களுடைய முதல் பிளான். உங்களுக்கு இருக்கிற ஒரு ஆக்டிவிட்டிய நான் இந்த இடத்தை நான் அடையணும். எல்லாரும் உங்களை பார்த்து கை தட்டுவாங்க, நகைச்சுவையே பார்ப்பாங்க, எல்லாம் லூசா நீ அப்படின்னு கூட கேட்பாங்க. அதை பத்தி எல்லாம் காதலியே வாங்காதீங்க. யாரு திட்டினாங்களோ அவங்க எல்லாம் பின்னாடி உங்கள்கிட்ட ஆட்டோகிராஃப்காக நிற்பாங்க. யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்தினார்களோ அவங்க எல்லாம் பேக்ல உங்களுக்கு வருவாங்க கண்டிப்பா. அதனாலதான் உயர்ந்த மனிதர்கள்லாம் நிறைய இடத்துல மேஷராசியில் இருக்கிறோம். மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம் எல்லாம் பாத்தீங்கன்னா உயர்ந்த மனிதர்கள் வராங்க, தரணி ஆள்றாங்க, எவ்வளவு பெரிய இக்கட்டான சூழ்நிலைகளையும் அழகாக அணுகுமுறையினால் வெற்றி பெறுறாங்க. மத்தவங்க எல்லாம் முடியாதுன்னு சொன்ன விஷயங்களை கூட அசால்ட்டா நடத்தி கொடுக்குறீங்க. இது எப்படி வந்தது? பின்னாடி நிறைய பேர் உதைச்சதுனால, பின்னாடி நிறைய பேர் தட்டினதுனால, பின்னாடி நிறைய பேர் நம்மளை அசிங்கப்படுத்துறதுனாலதான் இதெல்லாம் நடந்தது. நம்ம கண்ணுக்கு முன்னாடி உங்களை ரொம்ப சந்தோஷமா கைத்தட்டி பேசுவாங்க, நீங்க போனவொன்னு உங்களை பத்தி கிழி கிழின்னு இடிப்பாங்க. இது உங்களுக்கும் தெரியும், ஆனா உங்களுக்கு தெரியாதுன்னு மத்தவங்களுக்கு தெரியும். அதனால கவனிப்பாங்க, உங்களுக்கு தெரியாதுன்னு மத்தவங்க நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஆனா உங்களுக்கும் தெரியும். இதுதான் மேஷம். இப்படிப்பட்ட மேஷம் இந்த உலகத்துல நீங்க ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட் என்னன்னா, நான் ஒரு தலைவனாக வர வேண்டும்,
ஒரு தலைவியாக வர வேண்டும், ஒரு பொறுப்பை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணுங்க. நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ஒரு லேபரா இருக்க சார், நான் லேபரோட லீடரா நான் வரணும் முடிவு பண்ணுங்க. லீடிங் பவர் கன்ஃபார்மா மேஷத்துக்கு உண்டு. நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்பிக்கையோட கால் எடுத்து வைக்கணும். லீடிங் பவர் தான் மேஷத்தோட ஹைலைட். நீங்க லீடரா வரக்கூடியவர். மேஷ ராசியில் அதுவும் சூரியன் உச்சம் பெற்றிருந்தார்னு சொன்னா, நீங்க மேஷ ராசியில பிறந்து உங்க ராசியிலேயே செவ்வாயும் சூரியனும் உச்சம் பெற்றிருந்தா நீங்க ஹைலைட்டான லீடரா கண்டிப்பா வருவீங்க. உங்க ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துருங்க. அதுல சூரியன் உச்சம் பெற்றிருக்காரான்னு பாருங்க, செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்காரான்னு பாருங்க. டாப் டக்கர். கண்டிப்பாக நீங்க லீடரா வரணும். இதான் உங்களுடைய தீம். சார் நான் ஒரு மால்ல ஒர்க் பண்றேன் சார், நான் ஒரு ஸ்டேஷனரியில ஒர்க் பண்றேன் சார், நான் என்ன எப்படி சார் லீடரா வர முடியும்? ஏன் முடியாது? ஏன் முடியாது? உங்களால உங்க குடும்பத்திலேயே யாரும் கட்ட முடியாத ஒரு வீட்டை கட்டுவீங்க. உங்க குடும்பத்துக்கு நீங்க லீடரா வருவீங்க. லீடர்னா என்னங்க? தலைமை தாங்குவது. அந்த தலைமைன்றது யாரும் செய்ய முடியாததை செய்வது. ஒரு தலைவனாகிறது, ஒரு தலைவியாகிறது, இது மேஷத்தால் மட்டுமே முடியும். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ராசி மேஷ ராசி. இந்த பிளான முதல்ல முடிவு பண்ணிக்கிட்டு உங்களுக்கான இடத்தை தேட ஆரம்பிங்க. அப்படி தேட ஆரம்பிக்கும் போது உங்க டிராவல் லாங் டிராவல் தான், ஆனா அந்த டிராவல்ல சீக்கிரமா சக்சஸ் அடைய முடியும். நீங்க வெறித்தனமாக செயல்படக்கூடியவர்கள். உங்களுடைய வெறி என்ன? மற்றவங்களை அவங்க நம்மள கீழே தள்ளணும்னு நினைச்சாங்க, அவங்களுக்கு முன்னாடி முன்னேறணுங்கிறது மட்டும்தான் வெறி. அவங்க நம்ம கிட்ட வந்து ஹெல்ப் கேட்கணும், ஆட்டோகிராஃப் வாங்கணுங்கிறது தான் வெறி. இதை இன்னிலிருந்து முடிவெடுங்க. உங்களுக்கான இடம் விரைவில் கிடைக்கும். உங்க தேடுதல் சீக்கிரமாக கைகூடும். இதுக்கெல்லாம் நீங்க செய்ய வேண்டியது முருக பெருமானை அதிகம் வழிபாடு பண்ணுங்க. மேஷ ராசிக்காரர்கள் சுப்பிரமணிய சுவாமி முருக பெருமானை அதிகமாக வழிபாடு பண்ணுங்க. சிவபெருமானையும் அதிகமாக வழிபாடு பண்ணுங்க. சிவன் முருகன் வழிபாடை தொடர்ந்து செய்தால் நிச்சயமாக உங்களை கைப்பிடித்து முருகன் அழைத்து செல்வார். இந்த நிறைய பதிவுல நான் கொடுத்திருக்கிறேன். உங்களுக்கான இடத்தை தேடக்கூடிய நேரம் இதுதான். இன்னைக்கு இந்த பதிவை இறைவன் உங்களுக்கு கேட்கக்கூடிய வாய்ப்பு கொடுத்திருக்காருன்னு சொன்னா மேஷத்திற்கான இடம் விரைவில் இருக்குன்னு அர்த்தம். தேடலாமா? நிச்சயமாக கிடைக்கும். வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும்.